தூக்கி மடியில் வச்சிருக்க, காலை கொஞ்சம் நகட்டி தான் வையே நீ. சாரிக்கா தெரியாமல் பட்டுடுச்சு. ஏட்டி காலை தள்ளி வைனா மடியில் வந்து உட்காந்துருக்க, தள்ளி போட்டு எலும்பெல்லாம் குத்துது. சரி, நம்ம ரொம்ப வளர்த்தியாக இருக்கிறது கஷ்டமாக இல்லை இருக்குது. காலை வந்து இடிக்குதுன்றாங்க, கை இடிக்குதுன்றாங்க, என்னதான் செய்கிறது? ஏட்டி அப்படி தள்ளி உட்காந்தானே யார் என்னமோ சொல்ல போகிறாங்களா? ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அதுக்கு தாண்டி என்ன மாதிரி நார்மலாக இருந்துக்கணுங்கிறது. கிரிஜாக்கா மாதிரி குட்டையாகவும் இல்லாமல், ஒன்றை மாதிரி ரொம்ப நெடுன்னு இல்லாமல் நான்லாம் பாரு நார்மலாக இருக்கேன். அது சரிதான் அக்கோ. ஹாய், ஹலோ வாங்க அக்கா. ஏட்டி அதுங்கிட்டு திரும்பி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாதோ? அது கூட உனக்கு கஷ்டமாக இருக்குது திரும்பி பார்க்குறதுக்கு? திரும்பி பார்த்து கழுத்து இழுத்து சுளுக்கிடுச்சுன்னா யார் பார்க்குறது? அப்படி என் மாமியாக தான் என்ன திட்டிட்டு கிடக்கும், வேலை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு. இல்லாட்டியும் வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சு கிழிச்சிருவியோ? இந்த பேச்சுக்கு எங்கள் மாமியாவே பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப தான் பண்ணுறீங்க. இல்லைம்மா, சும்மா தமாசுக்கு தான் கேட்டேன். நல்லா தமாசுக்கு கேட்டீங்க, போங்க. திரும்பிலாம் பார்க்க முடியாது, இங்கிட்டு முன்னாடி வந்து நில்லுங்க. இந்த வியூ நல்லா தெரியுதாட்டி? நல்லா தெரியுது. சரி, மனசில் மரியாதை இருந்தால் போதும், உட்காருங்க. அட பாருடா, என்னமோ இவங்க சொல்கிறனால தான் நம்ம நிற்கிற மாதிரியும். சரிக்கா உட்காருங்க. ஏட்டி எல்லாத்துலேயும் வம்பளந்துட்டே இருப்பையோ நீ? யார்கிட்ட வம்பளந்துட்டு இருக்கேன்? நம்ம செல்வி அக்காட்டா தானே? ஏட்டி என்ன குழவி செலவின்னுட்டு இருக்க? என் பேர் செல்விட்டி, நல்ல பேரை போட்டு குழவி செலவின்னுட்டு இருக்க. ஏதோ ஒன்றுக்கா, எல்லாமே செல்வின்னு தானே கூப்பிடுவாங்க. ஏமா நீ எப்படியோ கூப்பிட்டு போமா, உன்ட்டெல்லாம் பாடம் எடுக்கிறதுக்கு எனக்கு தெம்புல. அந்த பயம் இருக்கட்டும். ஏட்டி நெட்டவள்ளி, அந்த பொண்ணு பார்க்க போன விஷயம் என்னாச்சு? யாருக்குக்கா? உங்கள் மாப்பிள்ளைக்கா? ஆமாம், என் மாப்பிள்ளைக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வை. நீ வேற அதான்ட்டி ஒரு கிளவி அலையும்ல, அது பையனுக்கு கல்யாணத்தை முடிக்கணும்னு ஒரு பிள்ளைய போய் பார்த்துட்டு வந்துச்சுல்ல, அந்த கிறிஸ்டின்கார பிள்ளைய, அதை தான் கேட்டேன். என்ன செய்ய போகிறாங்களோ தெரியலக்கா, நாளைக்கு பார்த்தா கேட்பான் அந்த பாட்டிக்கிட்ட. ஹாய் ஆண்டி, என்னையும் இந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக சேர்த்துக்கிறீங்களா? வாமா பொண்ணு, நாங்கள்லாம் பார்த்தா என்ன உனக்கு ஆண்டி மாதிரியா தெரியுது? உன்னோட ஒரு 4-5 வருஷத்துக்கு மூத்தவங்களா இருப்போம், அவ்வளோதான். அதுக்காக என்ன உனக்கு சின்ன பிள்ளை நினைப்பா கல்யாணம் ஆகலைன்னா? ஓகே சிஸ்டர், நீங்கள் மட்டும் சிஸ்டர், மற்ற எல்லாருமே எனக்கு ஆண்டி மாதிரி தான். ஏம்மா ஆண்டி எனக்கே கூப்பிட்டுட்டு போமா. என்னம்மா வேணும் உனக்கு? இல்லை ஆண்டி, நானும் வீட்டில் சும்மா தான் இருக்கேன், அதான் நேரம் போகலையே, நீங்கள் வந்து நீங்களாம் உட்காந்துருந்தீங்களா, அதான் உங்கள் கேங்கில் நானும் சேர்ந்துக்கலாமான்னு பார்க்குறேன். ஏம்மா எங்கள் கேங்கில் சேர்றதுக்கு சில பல ரூல்ஸ்லாம் இருக்குது, பார்த்துக்கோ, அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். சும்மா கதை பேசுகிறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா? அப்படி என்னதான் இருக்குது உங்கள் ரூல்ஸ்லாம்? முதல் நாளே சொல்லிடுவோம் அடுத்த நாள் எத்தனை மணிக்கு வரணும்னு, ஷார்ப்பாக அந்த டயத்துக்கு வந்துடணும். 5 நிமிஷம் இல்லாட்டி 10 நிமிஷம் தான் லேட் ஆகணும். அதுக்கு மேலே வந்தோன்னா உன்னை அந்த குழுவிலேருந்து நாங்கள் நீக்கிடுவோம், பார்த்துக்கோ. நீங்கள் 10 o'clock சொன்னால் நான் 9:50 இல்லாட்டி 45க்கே வந்துடுவேன். ஓகே, என்னையும் இந்த குரூப்பில் சேர்த்துக்கோங்க. சரிம்மா, சரி, வந்து உட்காந்து பேசு. இதில் என்ன இருக்குது? இதில் என்ன எங்கள்கிட்ட நீ அனுமதி கேட்கணுமா என்ன? சும்மா நாங்கள் நேரம் போலையும் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி போய் பேசிகிட்டு இருக்க முடியாதுல்ல, அதான் ஒரு பொதுவாக ஒரு இடத்த பார்த்து இங்கே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இது நல்லா காத்தோட்டமாகவும் இருக்குல்லம்மா? ஆமாம் ஆண்டி, ஓகே. ஏன் பாப்பா, உன் பேர் என்னது? என் பேர் ஜெனிஃபர் ஆண்டி. என்ன ஜெனிஃபர் ஆண்டியா? இல்லை என் பேர் ஜெனிஃபர். ஓ ஜெனிஃபரா? ஏப்ல ஜெனிஃபரு, அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க போனாங்களே, என்ன பிள்ளை ஆச்சு அடுத்து? அது தெரியலையேக்கா, அன்னைக்கு வந்து பார்த்துட்டு போனாங்க, அதோட சரி. நீங்களும் தானே அன்னைக்கு வந்திருந்தீங்க? ஆமாப்ல, அன்னைக்கு வந்திருந்தோம், ஆனால் அதுக்கப்புறமா அந்த பாட்டியை பார்க்கவே இல்லை, பார்த்துக்கோ. அதான் என்ன எதுவும் நீ வந்திருக்கியே உன்கிட்ட கேட்பமேன்னு கேட்டோம், வேற ஒன்றும் இல்லை. எப்படிலாம் அந்த பையனை பார்த்துருக்கியா நீ? உனக்கு பிடிச்சிருக்கா? இல்லையே, நான் அந்த பையனை பார்த்ததே இல்லை. அவங்க அம்மா தான் வந்து பேசினாங்க அன்னைக்கு. எனக்கு அந்த ஆண்டியவே பிடிக்கல, அவங்க பையன் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியலையே. அப்படியாப்ல, சரி. அந்த கிழவிக்கு கொஞ்சம் குணம் காணாது தான், பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க, சரியா? ஏட்டி நெட்டவழி, சும்மா கரெக்டி, அதை பெரியவங்க பார்த்துக்குருவாங்க. சும்மா அந்த பிள்ளை மனசில் நினைத்தாலும் சொல்லிட்டு மனசை கெடுத்துக்கிட்டு இருக்காது. இல்லை ஆண்டி, அவங்க சொல்கிறதும் சரிதானே, நான் ஒன்றும் ரொம்ப சின்ன பிள்ளை இல்லைல்ல, எனக்கும் யோசித்து முடிவு எடுக்க தெரியும்ல. ஆமாப்ல, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, சரியா? சரி, ஓகே.